இந்த ஜும்மாவில் எடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஒரு தொடரான பயான். ஒவ்வொரு மாதமும் வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் இந்த தலைப்பை உங்கள் மத்தியில எடுத்து வைத்து, இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் அல்ல, நாம் நிரந்தரமாக தங்கக்கூடிய வீடு இருக்கிறதே, இது நிரந்தரம் இல்லை, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம், அந்த பயணத்திற்கான தயாரிப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக மரணம் முதல் மறுமை வரை என்று ஒரு பெரிய ஒரு நெடும் தொடராக இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், மரணம் நம்மை வந்து அடைகிறது, அதை ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஜனாசாக்கள் அறிவிப்பு வருகிற நேரத்தில் வீடுகளுக்கு செல்கிறோம். அந்த வீடுகளுக்கு சென்று அந்த ஜனாசா நிகழ்ந்திருக்கிற இடத்தில் அமர்ந்து மையத்தை பார்த்துவிட்டு அங்கே துவா செய்துவிட்டு அந்த சபையில் முடித்துவிட்டு அதுக்கு பிறகு ஜனாசாவுடைய தொழுகை நடக்கும். அந்த தொழுகைக்கு நாம் வரிசையாக ஒழு செய்து வரிசையாக நிற்போம். உரிமைப்பட்டவர் தொழுகை நடத்துவார். அப்படி தொழுகை நடத்துகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அடிப்படையில் 2 பிரார்த்தனைகளை செய்ய போகிறோம். அந்த 2 பிரார்த்தனை செய்த பிறகு நாமெல்லாம் அவரை தூக்கி செமர்ந்து கொண்டு மையவாடிக்கு போகிறோம், கபர்ஸ்தானுக்கு செல்கிறோம். கபர்ஸ்தானில் குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த குழியை நேரடியாக பார்க்கிறோம். இது ஒளிமறைவல்ல, கபரை நேரில் பார்க்கிறோம். அது தோண்டிருக்கிற ஆழத்தையும் பார்க்கிறோம். ஒரு மரத்தை நட வைத்தால் எவ்வளவு குழி தோண்ட வேண்டும் என்று அளவு நமக்கு தெரியும். ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு குழி தோண்டப்பட வேண்டும் என்று தெரியும். பில்டிங் பெருசா கட்டணும், பீம் எவ்வளவு போடணும், அதுக்கான ஆழத்தையும் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லது சுரங்கத்தை உள்ளிருக்கக்கூடிய கனிம வளங்களில் எடுப்பதற்கான ஆழத்தையும் அறிந்து வைத்திருக்கிறோம். மனிதன் புதைக்கப்படுகின்ற அந்த கபரை, அந்த குழியை நாம் பார்க்கிறோம். அந்த குழியை பார்த்துவிட்டு அங்க உரையாடக்கூடிய நிகழ்வு உங்களிடத்திலும் இருக்கிறது, என்னிடத்திலும் இருக்கிறது. அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது சாதாரணமானதல்ல. அந்த குழியில் வைக்கப்பட்டிருக்கிற பிறகு அந்த மையத்தை அந்த பூமியில் வைக்கப்படுவார்கள், குழியில் வைக்கப்படுவார்கள். வைக்கப்பட்டு என்ன செய்யப்படும், மேலே மண்ணு போடக்கூடிய காட்சி எல்லாமே பார்க்கிறோம். இது ஒரு ஜனாசாவில் அல்ல, உலகத்தில் எங்க மரணித்தாலும் அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்புக்கு செல்கிறோம், பார்க்கிறோம், கடந்து சென்று வருகிறோம். ஆனால் மரணத்துடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா, நம்மிடத்தில் இருக்கிறதா, என்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், மரணத்தை மரணமாக கடந்து விடுகிறோமே தவிர அதனுடைய உள்ளத்தையும் அதனுடைய ஆழத்தையும், அல்லாஹ் பேசுகிற தோரணையும் தூதர் சொல்லக்கூடிய போதனைகளையும் கேள்விப்பட்டோம் என்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்பட மாட்டோம். அதனால்தான் சஹாபாக்கள் இந்த உலகத்தையே நேசிக்கவில்லை. இதை பேசுகிற நேரத்தில், தாயிக்களாக நாங்கள் பேசுகிற நேரத்தில் நம்மிடத்தில் பிரதானமான கருத்து என்ன வருகிறது என்றால், எப்பொழுது பார்த்தாலும் மரணத்தையும் ஆகிரத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன என்று நினைக்குகிறார்கள். ஆகிரத்தையும் மறுமையும் மரணத்தையும். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறார் ஒருத்தர். வேலைக்கு போற ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் என்னன்னு இங்க போட்டு பார்க்கிறாரு, யூடியூப்ல செக் பண்ணி பார்க்கிறாரு. பிளைட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறாரு. பயணிக்கிற அந்த பிளைட்டு சொகுசா இருக்கா, போற டிக்கெட் சரியா இருக்கா, போறதுக்கு முன்னாடி அவருடைய உடல் முழுக்க செக்கப், அந்த நாட்டுக்கு போறதுக்கு. ஆனா மறுமையில ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு போகிறோம்.
அதற்கு ஆணி வேறு மரணம் தான். அப்ப அந்த மரணத்தை பற்றி என்ன வைத்திருக்கிறோம், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்தில் ஒரு மனிதனை கூட பார்க்க முடியாது. மரணத்தை மறுக்கிற மனிதன் உலகத்தில் கிடையாது. அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கிறான், கடவுள் இல்லைன்னு ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் மரணம் இல்லை என்று எவனுமே சொன்னதில்லை. எல்லாரும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் சாவு வரும் அப்படின்னு பேசக்கூடிய காட்சி. அந்த மரணத்தை பற்றி நாம் எந்த அளவுக்கு ஆழமாக இன்னைக்கு நடக்கலாம், பேசுகிற எனக்கு நிகழலாம். ஒரு மூமின் எதை நோக்கி பயணிப்பான் என்றால், இறை நம்பிக்கையாளனுடைய சிந்தனை எல்லாமே மரணத்தை நோக்கி தான் இருக்கும், உலகத்தை நோக்கி இருக்காது. எந்த நேரம் மரணிக்கிறது, ஜும்மா முடிந்த பிறகு, ஜும்மாவுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை இருக்காது என்பதை அவன் விளங்கிக் கொள்ளலாம். ஜும்மாவுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை இருக்குமா, மகரிப் வரைக்கும் போகுமா, இஷாவை தாண்டிடுமா அல்லது ஃபஜ்ரை தாண்டிடுமா என்ற எண்ணம் ஒரு மூமினுக்கு இருக்கவே கூடாது. அல்லாஹ் நாடினா இருப்பான், இல்லைன்னா மூத்தா போயிடுவோம். அப்ப எல்லாரும் போகக்கூடிய இடம் ஒரு இடம் இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும், மரணிக்க போகிறோம் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த மரணம் எப்படியெல்லாம் நிகழும், எதையெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான்? அல்லாஹு தஆலா சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சி, உலகத்தில் அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அநியாயத்திலேயே திகழ்கிறவன், அவனுடைய மரணங்கள்லாம் எப்படி இருக்கு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அநியாயம் செய்கிற ஒருத்தனை பார்க்கும் பொழுது, மது குடிக்க கூடாதுன்னு தெரியுது, ஒருத்தன் மது குடிச்சுக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு நேரம் அவனை சந்தித்து கையை பிடிச்சு மது குடிக்காத குடிக்காத குடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். குடிச்சுட்டு என்ன செய்யறான், நேரம் நம்மகிட்ட வந்து என்ன செய்யறான், நம்மிடத்திலே வம்பிழுக்குகிறான், பேசுகிறான். அப்ப இதை பார்க்கிறப்ப நமக்கு தெரியுது, நல்லவன் தான், மது குடிக்கிற வரைக்கும் நல்லவன் தான். மது குடிச்சுட்டான்னு சொன்னா இவனுடைய அநியாயம் பயங்கரமா இருக்குது. ரோட்ல போற எல்லாத்தையும் ஒருத்தர் அடிக்கிறான், உதைக்கிறான், பேசுறான், அநியாயமா தெரியுது, பார்க்கறான், தெரியுது, அநியாயமா இருக்குது. ரோட்டில் ஒரு கிழவி போகிறது, அந்த கிழவினுடைய காதில் இருக்கக்கூடிய தங்க ஆவரணத்தை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அது காதோடு சேர்ந்து பிச்சை எடுத்து செல்கிறான். காக்கிற காட்சி ரொம்ப கொடூரமானது. இப்படி அக்கிரமா செய்யறானே, ஏன் இவனுக்கு அல்லாஹ் நீ என்ன செய்யல, ஏன் இவனுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், ஏன் அல்லாஹ் இவனை இவ்வளவு விட்டுருக்கிறானே என்ற சிந்தனை நம்ம உள்ளத்தில் வருதா இல்லையா? இந்த மாதிரி அக்கிரமம் செய்வர்களுக்கு நம்முடைய உள்ளத்தில் வருகிறது, அல்லாஹ் ஏன் இவங்களை விட்டுருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். அக்கிரமம் செய்யவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பாவம் செய்யற மாதிரியே வச்சிருவான் வாழ்க்கையை. அவங்க நன்மை செய்யற மாதிரியே அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். தொடர்ந்து அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிற காட்சியே நம்ம இடத்துல தென்படும். மௌத்து வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, நிறைய பேரை உதாரணம் காட்டலாம். அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருந்து, அல்லாஹ்விடத்தில் பயத்தை பற்றி அறிந்து, தக்குவா இறையச்சத்தில் இருந்தா வட்டிக்கு விடுறான், அநியாயம் தெரியுது, அக்கிரமம் தெரியுது, ஆனா அதுல அதிக திகைக்கிறானே, கொடுமைக்கு மேல கொடுமை வாங்குறானே, வீட்டுக்கு முன்னாடி மானம் கெடுக்கிறானே, கேவலப்படுத்துகிறானே, எதற்காக செய்ய இப்படி தோணுதா இல்லையா? இந்த மாதிரி பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, அவனை தொடர்ந்து செய்து கொண்டே அல்லாஹ் வைப்பான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 16 அத்தியாயம் 61 வசனத்தில் சொல்கிறான், ஃபி ظுல்மிஹிம் மா தரக அலைஹி மின் தாபத்தின் வலாக்கின் யுஅখিরஹும் இலா அஜலின் முஸம்மா வஇதா ஜாஅஹும் அஜலஹும் லா யஸ்தখিরூன ஸாஹத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுறான்? மனிதர்கள் செய்யக்கூடிய அக்கிரமம் இருக்கிறதே, அல்லாஹ் உடனுக்குடனே பிடிப்பதாக இருந்தால், அக்கிரமம் செய்யறான்னு தெரியுது, கொன்னு குவிக்கிறான், குழந்தைன்னு பார்க்கறது இல்ல. போர்ல சில நெறிமுறைகள் இருக்கிறது, குழந்தைய கொல்லக்கூடாது நெறிமுறை இருக்குது, கொன்னு குவிக்கிறான். படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து மீது குண்டை வீசுகிறான், குழந்தை தெரியுது, கற்பழிக்கிறான். பச்சை குழந்தை திரும்பி படுக்க கூட முடியாது, அந்த குழந்தை இடத்துல பாலியல் ஈடுபடுகிறான், அக்கிரமம் தெரியுது.
சம்பாதித்த பொருளாதாரம் பேங்க்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வர்றான், திருடிட்டு ஓடுறான், மோசடி ஈடுபடுகிறான், ஏடிஎம் வச்சு மோசடி ஏற்படுத்துறான். தெரியுது. அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான் தெரியுமா? வலவ் யஹ்தல்லாஹு நாஸ், மனிதர்கள் செய்யக்கூடிய அக்கிரமம் இருக்கிறதே, பிظுல்மின் மா தரக அலைஹி மின் தாபத்தின் வலாக்கின் வஹ்ரல்லாஹ் இலா அஜலி முஸம்மா, அவனை உடனுக்குடனே பிடிப்பதா இருந்தால் பூமியில என்ன செய்யப்படுதில்ல, ஒரு உயிர் பிராணி கூட என்ன செய்யாது, பூமியை விட்டு வைக்க மாட்டேன். அக்கிரமம் செய்யறவன் பிடிக்கிறதா இருந்தா ஒரு உயிர் பிராணி இருக்காது, எல்லாத்தையும் பிடிச்சிருவேன். ஆனா ஏன் தெரியுமா விட்டுருக்கிறேன்? வைதா ஜாக்கும் அஜலக்கும் லா யஸ்தகிரூன சாகத்தன் வலா யஸ்ததிஊன். ஆனால் அவனை ஏன் விட்டுருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வந்தால் அந்த தவணை அவனை பிடித்து விடும். அந்த தவணை வந்து விட்டாலே தண்டனை பெறுவது அவன் முந்தவும் மாட்டான், பிந்தவும் மாட்டான். எங்க பிடிப்பான்ல, வீட்டில் படுத்துப்பார், நல்லா காத்து இருக்கும், ஃபேன் ஓடும், நல்லா பிரியாணி சாப்பிட்டுருப்பார், நல்ல ஜூஸ் குடிச்சிருப்பார், எல்லாம் பண்ணிருப்பார், மதுவை குடிச்சுக்கிட்டு படுத்திருப்பான். சொல்லுவாங்க வீட்டில், மனைவி சொல்லும், அக்கிரமம் செய்யறப்போ சகோதரர்கள் சொல்லுவாங்க, அவன் செஞ்சுட்டு என்ன சொன்னா படுத்திருப்பான். அப்படி படுத்திருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, இந்த உலகத்தில் அந்த கூட்டத்தை நாம் பார்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் நல்லடியானாக இருந்தால், நல்ல மனுஷனா அந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால், அல்லாஹுடைய வசனத்தை பின்பற்றி வாழ்ந்தவனாக இருந்தால், தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்தவனாக இருந்தால் அவனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும். யார் தூதருடைய போதனைகளை புறக்கணித்து அல்லாஹுடைய வசனத்திற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே மனிதன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகிறானோ அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் என்பது நான் சொல்லவில்லை. அவனுடைய உயிர் மிக மோசமாக கைப்பற்றப்படும் என்று அல்லாஹு தாலா நமக்கு வசனத்தை நினைவுபடுத்துகிறான். அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்பாக குர்ஆனுடைய வசனத்தை உள்வாங்கி போக பாருங்க, உள்ள போய் பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தூதர் அல்லாஹ் அனுப்புகிறான். அப்படி ஒவ்வொரு தூதரை அனுப்பும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொல்றாங்க. அப்படி ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அங்குள்ள மக்கள் நிராகரிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் நிராகரிக்கிறாங்க, என்ன பண்றது? பாலைவனம். அல்லாஹ் சொல்கிறான் கப்பலை தயாரின்றான். பெரிய பெரிய மரங்களை வைத்து கப்பலை தயாரிக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் கேலி பேசுகிறார்கள். யானு, என்ன பாலைவனத்துல தண்ணி வருமா, மழை அந்த அளவுக்கு வருமா, நீ தயாரிக்கிற கப்பல் மிக பிரம்மாண்டமானது, ஏன்னா எல்லாத்தையும் ஏத்தணும்ல, மிக பிரம்மாண்டமான கப்பல், இந்த கப்பல்ல பயணிக்கிற அளவுக்கு தண்ணி வருமா, ஒரு ஆறு ஓடுமா அப்படின்னு அந்த மக்கள் கேட்கிறாங்க, கேள்வி பேசுகிறார்கள். ஆனா அல்லாஹ் சொன்னான் கண்டிப்பா வரும். வெள்ளம் வந்தது, பூமியிலிருந்து பீரிட்டு வெள்ளம் வந்தது, வானத்திலிருந்து வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் சொல்றான், யா புனை, என்னுடைய அருமை மகனே, இந்த கப்பல்ல ஏத்துக்கோ, ஏறி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், நானுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள் என்று மக்களிடத்தில் சொல்கிறார், தன்னுடைய மகனிடத்தில். அந்த மகன் சொல்றான், என் அருமை தந்தையே, நீங்க சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த மலைக்கு மேல் என்று தப்பித்துக் கொள்வேன். மலைக்கு மேல, எந்த மலை? அவர் காட்டக்கூடிய மலைக்கு மேல் வெள்ளம் வராது என்று நினைத்தார். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவர் காட்டிய மலை மூழ்கக்கூடிய அளவிற்கு, அவர் காட்டிய மலை மூழ்கக்கூடிய அளவிற்கு வெள்ளம் வந்தது. மகனும் அழிந்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் அழிக்கப்பட்டார்கள், உலகமே அழிக்கப்பட்டுருச்சு. நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் நிராகரிக்கிறார் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், அழிச்சிட்டான் அல்லாஹ். சாலிஹ் நபி, ஒரு சமூகத்தில் லூத் என்ற நபி, நீங்க பிரதானமா நடக்கிற காட்சி, ஓரணி சேர்க்கை பிரதானமா நடந்து கொண்டிருக்கிறது, ஊக்கப்படுத்துகிறார்கள், சமூக அலுவலர் பேசுறாங்க, இதெல்லாம் என்ன தப்பு என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் அழித்திருக்கிறான்,
தப்பு செஞ்சா உடனே தண்டனை. ஏன் நம்மள எல்லாம் தண்டிக்காம வச்சிருக்கிறான்? ஏன் நம்ம அதை தப்பிச்சுக்கிட்டோம்? ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். யார் கேட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதுக்கு வாய்ப்பு வழங்குறான். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாய்ப்பு வழங்குறான். தண்டிக்காம அல்ல வாய்ப்பு வழங்குறான். இப்ப வாய்ப்பை வழங்கி இலவசத்தை வாங்கிட்டோம், வாழ்றதுக்கான வாழ்க்கையை வாங்கிட்டோம். நன்றி செலுத்தணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்கணுமா இல்லையா? நன்றி உள்ள அடியார்கள் நம்முடைய மனதை தொட்டு சொல்லுங்க. நம்ம மனசை உரசி பாருங்க. நாம அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களா, நன்றி அற்ற அடியார்களா இருக்கிறோமா என்பதை நீங்கள் உங்களுடைய மனசை திறந்து பார்த்தா போதும். அல்லாஹ் சொல்லுகிறான், 6வது அத்தியாயம் 2வது வசனத்தை சொல்லுகிறான், ஹுவல்லதி خلق من طين ثم قال اجلا وجل مسمى عنده ثم انتم تمترون. அல்லாஹ் உங்களை படைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னும் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கூடிய ஒரு நாளும் இருக்கிறது, உயிர் பறிக்கிற நாளும் ஒன்று இருக்கிறது. நீங்க செய்யறீங்க பாருங்க, உலகத்துல அல்லாஹ் மறந்துகிட்டு, அல்லாஹ் மறந்து செய்கிற இந்த செயல் இருக்கு பாருங்க, நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி, அது தீமையான காரியமா இருந்தாலும் சரி, உங்களை அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படும். மறந்துகிட்டு வாழ்றீங்களா? மறக்க கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்படிப்பட்ட வசனங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு போட்டு காட்டுகிறான். இன்னும் பல இடங்கள்ல பாருங்க அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான பாருங்க. உலகத்தை அல்லாஹ்விட்ட மறந்து வாழ்கிற மக்களுக்கு அல்லாஹ் பேசுகிறான். வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன் வஇதா ஜாஅ அஜலுஹுமா லா யஸ்தখিরூன் சாஹத்தன் வலா யஸ்தக்திமூன். 7வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான். நீங்க அல்லாஹ் மறந்து வாழ்றீங்களா? தூதுடைய போதனையை மறந்து வாழ்றீங்களா? உங்களுக்கு நடக்கிற காரியம் இருக்கிறதே முக மோசமானது. உங்களை வாழ விட்டுருக்கிறேன். அந்த வாழ்க்கை எப்படி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நம்ம இப்படி அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், பேசுறான். இந்த வசனத்தை எடுத்து நீங்க பேசுங்கன்றான், பேச வைக்கிறான். கடந்து போகிறோம். எப்படி அல்லாஹ் சொல்றான்? வலிகுல்லி உம்மத்தின் அஜலும் வைதா ஜாஅக்கும் அஜலுஹும் லா யஸ்தখিরூன். ஒவ்வொரு கூட்டத்திற்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டம் எது? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா கூட்டத்துக்கும். ஏதாவது ஒரு ஜீவராசி உலகத்தில் வாழ்ந்திருக்கா? அல்லாஹ்வினால் படைப்புகளை எல்லாம் படைப்படுத்துங்க. மரத்திலிருந்து, செடியிலிருந்து, விலங்கிலிருந்து, எறும்பு வரைக்கும், மனுஷன் வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா? வாழ்ந்த சரித்திரம் இருக்கிறதா? சாகக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ மருந்து எடுக்கிறானே. மிகப்பெரிய ஒரு பாடகன், அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவனுடைய எண்ணம் என்னன்னா 150 வருஷம் வரைக்கும் வாழணும். அவனுடைய திட்டம் அதுதான். மிகப்பெரிய பாடகன். எல்லாரும் அவன் குடித்து வைத்திருக்கிற மதுவை குடிப்பதற்கு பெண்கள் கூட்டமா மோதிக்கும். அவன் குடிச்சு வச்சிருக்கிற மதுவை குடிக்கிறதுக்கு பெண்கள் கூட்டம் அலமோதுவான். அவன் கையை பிடிப்பதற்கு எப்போ அவன் கையை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்படி உள்ள ஒரு மனிதன் என்ன செய்யறான்? 150 வருஷம் வாழணும்ன்றான். 150 வருஷம் வரைக்கும் வாழணும். உலகத்தில் நடந்தது, நடக்க போறதில்ல, நடந்து முடிந்த விஷயம். அவன் நினைக்கிறான் என்னன்னா 150 வருஷம் வாழ்ந்துருவோம். அவன் சாப்பிட்ற உணவை டாக்டர் செக் பண்ணுவான். இது நல்லா இருக்கா இல்லையா, இது நல்ல உணவா இல்லையா, கெட்ட உணவா இல்லையா. அவன் நடந்து போகும் பொழுது அவனுடைய பாதை எப்படி, உடம்பு எப்படி இருக்குது, நடக்கும் போது அவனுடைய ரத்தம் எப்படி செயல்படுது, ஹார்ட் எப்படி செயல்படுது, இதை வாட்ச் பண்றதுக்கு பல டாக்டர் கூட்டம். எதுக்கு 150 வருஷம் வாழணும், பல முயற்சி செய்யறான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டு என்ன? 50 வயசு, அதுக்கு மேல அவங்களால முடியல. 150 வயசு வரைக்கும் வாழன்றதுக்காக பல செட்டப்பை ஏற்படுத்துகிறான். ஆனா அவனுடைய வாழக்கெடு எவ்வளவு? 50 தான். அதான் சொல்றான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் சொல்றான், வாழ்வை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன செய்யறான்?
வைதா ஜாஅத்தும் அஜலஹும், மரணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாத்துக்கும் லா யஸ்தக்ஹிரூன், எல்லாத்துக்கும் காலக்கெடு இருக்கு, ஒரு முடிவு இருக்கிறது. அந்த காலக்கெடு வந்து விட்டால் ஷாகத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த காலம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷம் முந்தவும் போகாது, ஒரு நிமிஷம் பிந்தவும் வரையாது. உயிர் போகுது இல்லைங்க, கொஞ்சம் இருங்க வந்துடுறேன், வேலைக்கு போறோம், கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷங்க 10 நிமிஷங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? உயிர் கைப்பற்ற வானவர் வராரு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கடை சாத்திடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்களா? உயிரை அல்லாஹ் உத்தரவு போட்டான். இந்த இடத்துல நம்ம பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, எனக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க டியூட்டி என்னன்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்ப வரும், எப்ப இவர் உயிரை கைப்பற்றலாம் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம பின்னாடி வருவாரு. வந்து என்ன செய்வார்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து விட்டால் ஷாகத்தன் வலா யஸ்தக்திமூன், கண்டிப்பா ஒரு கணமும் முந்தவும் செய்ய, ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி போகாது, ஒரு நிமிஷம் பின்னாடி வராது. அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப அந்த வாழ்க்கையை அந்த மரணத்தை மறந்து விட்டு இந்த உலகத்திலே வாழ்கிறோமே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரியுது, நம்மளோடு வாழ்ந்தவர்கள் நம்ம விட்டு பிரிந்து செல்கிறார்கள், எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அதை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கிற சகோதரர்களுக்கு அல்லாஹ் பேசுகிற வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், 29 அத்தியாயம் 57 வசனத்தில் சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் பேசுறான் பாருங்க. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லாரும் கேள்விப்பட்டோம், கபர்ஸ்தான்ல சொல்ற வசனம், குர்ஆன் ஓதக்கூடிய வசனம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனுஷனும், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மூமினும், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அவன் மரணத்தை சுகத்தே தீரணும். அவன் சுவைக்காம அந்த மரணம் அவனை இந்த உலகத்தில் விட்டுறாது. அவன் என்ன செய்யாது, மரணம் விட்டுறலாம், ஜெயிலில் விடுற மாதிரி விடுதலை செய்யற மாதிரி விடுதலை செஞ்சிருவாங்களா? செய்ய மாட்டான், அல்லாஹ் பிடிங்கிருவான் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். சும்மா இலைனா துர்ஜமூன், அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருத்தரும் மரணத்தை சுவைப்பாங்க. சும்மா இலைனா துர்ஜமூன், பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அல்லாட்ட போக மாட்டோம். போறேன்னு தம்பிக்கு தெரியுது, நமக்கு தெரியுது, போறோம், அல்லாஹ்வை சந்திக்க போறோம். அந்த சந்திப்புக்கு முன்னாடி அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீ எங்கிட்ட வர போற, அந்த மரணம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறை வசனத்தின் மூலியமாக நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் தெரியுங்களா? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகிறான். 67 அத்தியாயம் 2 வசனம். நில்லதி ஹலக சமாவாத், அல்லாஹ் சொல்கிறான், நில்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுக்கும் ஐயக்கும் அஹ்ஸன அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் பேசுகிறான், நம்மை நோக்கி பேசுகிறான். எப்படி பேசுறான்? நீங்க செய்யற எல்லா செயலும், உங்களில் எவர் செய்யக்கூடிய செயல் இருக்கு பாருங்க, அந்த அந்த செயல் செய்யக்கூடியவர்கள் ஐயக்கும் அஹ்ஸன அமலா, யார் அழகானவர் என்பதை நாம் சோதிப்பதற்காகவே மௌத்தையும் வாழ்வையும் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் பேசுறான். நீங்க இப்ப எங்க எதுக்காக வந்திருக்கோம்? இந்த உலகத்தை எதுக்கு? இந்த உலகத்துல நம்ம நல்ல சந்தோஷமா பங்களாவா நல்ல மனைவியோடு சந்தோஷமா வாழ்றக்க இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறேன். அல்லாஹ் பேசுறான், உன்னை சோதிப்பதற்காக இந்த உலகத்தில் அனுப்பிச்சிருக்கிறேன். அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை? உனக்கு பொருளாதாரம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பொருளாதாரம் இல்லாமல் அல்லாஹ் சோதிப்பான். இப்படி அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இப்படி சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உன்னை தேர்ந்து ஒரு இன்டர்வியூ வைக்கிறான். வேலைக்கு போறோம்ல, படிச்ச பையன் இருப்பான், படிச்ச என்ன செய்யறான், இன்டர்வியூல நிக்கிறான். அந்த இன்டர்வியூல அவன் செலக்ட் ஆகணும். அந்த செலக்டுக்கு அவன் பதில் சொல்லணும். அதுக்கு என்ன செய்யணும்? இவன் படிச்சிருக்கணும். எப்படி படிச்சிருக்கணும்? 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் நல்லா படிச்சிருக்கணும். +2ல இருந்து காலேஜ் வாழ்க்கை 3 வருஷம் படிச்சிருக்கணும். அதுக்கு மேல படிச்சவெல்லாம் இருக்கிறான். அவன் படிச்சுட்டு என்ன செய்யறான்? இன்டர்வியூக்கு போறான். இந்த படிச்சது எல்லாம் இவன் எத்தனை வருஷம் தியாகம் பண்றான்? காலையில 8 மணிக்கு பிள்ளை தாட்டுறமா இல்லையா? காலையில 6 மணிக்கு பிள்ளை போகுது. காலையில 6 மணிக்கு போய் சாயந்தரம் 6 மணிக்கு வருது. சாயந்தரம் 6 மணிக்கு மேல பிள்ளை என்ன செய்யணும்? அதுக்கு மேல படிப்பு, டியூஷன் உட்கார வச்சிடறோம். அப்புறம் எத்தனை மணிக்கு வருது? நைட்டு 10 மணி.
உலகத்துல வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு குழந்தையிலிருந்து என்ன செய்யறோம்னா தயார்படுத்துறோம். சின்ன வயசுல நீ கலெக்டர் ஆகணும், அப்பதான் நல்ல வாழ்க்கை இருக்கும். டாக்டர் ஆகணும், அதுக்கு நல்லா நீ படிக்கணும். ஒரு வக்கீல் ஆகணும், நல்லா படிக்கணும். ஒரு இன்ஜினியர் நல்லா படிக்க. எது வரைக்கும்? காலையில 6 மணியிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஓடுகிறோம். இது இந்த உலகத்துல நிரந்தரம் இருக்கா? இல்ல. ஆனால் எது நிரந்தரம்? மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை. அந்த மௌத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை மறந்து பொய்யே நினைச்சு வாழ்றோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் யாரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். சஹாபாக்கள் அப்படி அல்ல. உஹது யுத்தம் நடக்கிறது. உஹது யுத்தத்துல நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு செய்தி வருகிறது. முஸ்லிம்கள் மத்தியில பிரிவு, யார் எதிரினே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்தில் ஒரே ஒரு சஹாபி அனஸ் பின் நவர் என்ற ஒரு நபித்தோழர், அனஸ் பின் நவர் என்ற நபித்தோழர் அப்படியே கடந்து போறார். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, யா அனஸ் எங்க போறீங்க? அனஸ் எங்க போறீங்க? அப்ப அனஸ் சொல்றாரு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, சஹாபாக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா ஒரு பக்கம் செய்தி அறிவிப்பு வருகிறது, ரசூல்லா மரணிச்சிட்டார் என்ற செய்தி. குழப்பமான சூழ்நிலை. அனஸ் ரலியல்லாஹு உள்ள போறாங்க. அனஸ் பின் நவர் அவர்கள் உள்ள போறாங்க. கேட்கிறாங்க சஹாபாக்கள், எங்க போறீங்க அனஸ் பின் நவர்? அனஸ் பின் நவர் அவர்கள் சொல்கிறார்கள், உஹதுனுடைய அடிப்பகுதியிலிருந்து ஒரு வாசம் வருது. உஹதுனுடைய அடிப்பகுதியிலிருந்து ஒரு வாசம் வருகிறது. அது சொர்க்கத்தினுடைய வாசம் எனக்கு தெரிகிறது. வாசத்தை நுகர்கிறேன், அதனால சொர்க்கத்தை அடைய போறேன். ஒரு சஹாபியாவது பாருங்க, பேரிச்சம்பளம் பசியில சாப்பிட்டு, கேள்விப்பட்ட செய்திதான், உணர்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த போர்க்களத்தில் மரணம் அடைகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வழங்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை பிடிக்கணுமா இல்லை? எங்க? துணிக்கடையில போற ஆஃபர் மாதிரியா? கடையில போற ஆஃபர் மாதிரியா? இல்ல. போன மரணம், திரும்பி வரமாட்டோம், உயிர் பறிக்கப்படும், சிதைக்கப்படும், எல்லாம் தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சொர்க்கம். ஓடுறாங்க. பேரிச்சம் பசியில சாப்பிட்டு கொண்டிருந்த எவ்வளவு வயிறு நிறைச்சிருமா? வயிறு நிறைக்க போகிறது பேரிச்சம்பளம். இது சாப்பிடுற நேரத்தை விட அல்லாஹ்விடத்தில் இருக்கிற சொர்க்கம் எனக்கு மேலானது என்று ஓடி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால், ஒரு முஃமின் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டான். அப்ப நாம எப்படி இருக்கணும்? அல்லாஹ் நமக்கு வசதியான வாழ்க்கை கொடுத்திருக்கிறான், உணவு கொடுத்திருக்கிறான், சந்தோஷமான வாழ்க்கை. இப்போ உட்கார்றதுக்கு வீடு இல்லைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல, உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை. உண்பதற்கான உணவு அடுத்த வேலைக்கு இல்லைன்னு இல்லை, அடுத்த வேலை அல்ல, ஒரு மாதத்திற்கான உணவை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். ஒரு வருடத்திற்கான தயாரிப்பு வைத்திருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் இருக்கும். மனைவி இருப்பா, பிள்ளைகள் இருப்பா, சொந்த பந்தம் எல்லாம் இருப்பார்கள். நாம இருப்போமா? அடுத்த ஜும்மாக்கு இருப்போமா? அடுத்த வக்துக்கு இருப்போமா? அடுத்த நொடிகள் இருப்போமா? இருக்க முடியாது. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்றால், எந்த நேரமும் மரணிக்க போகிறோம், எந்த நேரம் மரணிக்க போகிறோம், எந்த இடத்தில் மரணிக்க போகிறோம், இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணத்தை பற்றி கிட்டத்தட்ட பல இடங்கள், பல வசனங்களை அல்லாஹ் பேசுகிறான். அந்த வசனத்தை எல்லாம் இந்த ஜும்மாவில் சொல்லி முடிச்சார். அதனால தான் இந்த தொடர் பயானாக வைத்திருக்கிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபர் என்ற வாழ்க்கை இருக்கிறது.
கபருக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சூர் என்று ஊதப்படும், உலகம் அழிக்கப்படும். அதுக்கு பிறகு விசாரணை இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது. இப்படி பலவிதமான தலைப்புகள் இருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் எந்த நேரமும் மரணத்தை நினைவு கூற வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் வருவது ஒரே ஒன்றுதான், முஸ்லிமா மூத்தா போகணும். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் முஹர்ரமுடைய மாதம் ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, குடும்பப்படுத்துறாங்க. அப்படி குடும்பப்படுத்துகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னம்மா அல்லாஹ்ட துவா செய்யட்டுமா அப்போ அப்படின்னு கேட்குற நேரத்தில் ஆசியாம்மா சொன்ன ஒரே வார்த்தை, ஆசியா அலைஹிஸ்ஸலாம், நான் முஸ்லீமா மூத்தா போகணும். முஸ்லீமா மூத்தா போகணும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் வருது? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும், அல்லாஹ்விற்கு தூதருக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும், அவனிடத்துல தொழுகை இருக்கணும். ஒரு நம்ம சர்வ சாதாரணமா கடந்து போறோம், இரவு நேரத்துல தூங்க போறோம்னு தெரியுது. இரவுல மரணம் வந்துட்டா இஷா தொழுவலைன்னா நம்முடைய நிலை என்ன ஆகும்? இரவுல இப்ப மதியம் சாப்பிட்டு தூங்க போறோம், தூக்கமே ஒரு மரணம் என்று வரலாம். அடுத்த ஜும்மால பார்க்க போகிறோம். தூக்கத்துல என்ன நம்ம எப்படி எல்லாம் நடக்க போறது என்ற காட்சியெல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு காலத்தில் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.